இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. இயேசுவே, உங்க அன்பு தான் எங்க உணவு. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. இதயம் அன்பால் இயங்கவே இரக்கம் அதனில் சுரக்கவே பரிவு பார்வைகள் பரவவே பகிர்வு அதனில் வளரவே அமைதி அகந்தனை ஆளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. அமைதி அகந்தனையாளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அடிமைத்தனங்கள் அகலவே அறங்கள் அதனில் சிறக்கவே நன்மை எங்கும் ஓங்கவே நலன்கள் அதனில் நிறையவே நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. இந்த விருந்தில்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்திருத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இணையதள அன்பர்களே, நாம் வாழ்கின்ற சமூகத்திலே, சமயத்திலே, அரசியல் தளங்களிலே, பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளிலே களை எடுக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லை எனக்கு. பல இடங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், அமைப்பு வாழ்க்கையிலும், இயக்க வாழ்க்கையிலும், திருஅவை வாழ்விலும், தனிநபராயினும் குடும்பமாயினும் பல களைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த களைகளை எடுப்பது யார் என்பதுதான் அடுத்த கேள்வி. எனவே இந்த உலகம் சீரற்று கிடக்கிற நேரத்திலே சீர்படுத்துகிற சீர்திருத்தவாதிகளாக நாம் வர வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய அழைப்பு. திருமுழுக்கு யோவானை ஒரு சீர்திருத்தவாதி என்று சொன்னால் அது மிகையாகாது. களை எடுக்கிறபடியே தான் அதிகமாக செய்தார். ஏனெனில் அவர்தான் மெசியாவின் வருகைக்காக அனைத்தையும் சீர்படுத்தினார். உள்ளங்களை தயாரித்தார், மக்கள் மனமாற மணிக்கணக்கிலே போதித்தார், மாற்றத்தை விளைவித்தார். அவரை போன்று நாமும் ஒரு சீர்படுத்துகிற சீர்திருத்தவாதியாக மாற வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது கற்பதிலும் கற்பித்தலிலும் சீர்திருத்தம் வேணும், வாழ்வதிலும் வாழ்வை வளமாக்குவதிலும் சீர்திருத்தம் வேணும். எதை கற்கிறோமோ அதுதான் கற்றுக் கொடுக்க முடியும். திருமுழுக்கு யோவான் நல்லதை தன்னுடைய குடும்பத்திலிருந்து கற்றுக்கொண்டார், தீமையானவற்றை வெறுத்து ஒதுக்கினார். ஆகவே அவரால் சீர்திருத்தங்களை கொண்டு வர முடிந்தது. தீமையை கற்பவரால் நன்மையை கொண்டு வர முடியாது. ஆகவே தீமையை வெறுத்து ஒதுக்கிற சீர்திருத்தத்தை நம்மிலே கொண்டு வர வேண்டும். நீ பொய்யே பேசுற, நேர்மையே இல்லை, உண்மையே கிடையாது, வெளிப்படையே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதை நம்ம கற்பிப்போம்? நம்மை நாம் சீர்திருத்துவோம். இப்படி இருந்தா எப்படி வாழ முடியும்? திருமுழுக்கு யோவான் வாழ்வதில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். ஆகவேதான் அவரால் ஆதிக்க கும்பலை எதிர்த்து அவ்வளவு துணிச்சலாக நிற்க முடிந்தது. இன்னைக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், அது சொன்னோம்னா நம்ம எல்லாம் மாற்றான் பிள்ளைகளாக மாறி விடுகிறோம். புதுசா வந்துட்டான் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றோம் நம்ம இல்ல. பாவப்பட்ட திருமணங்கள்ல வரதட்சணை வாங்காதன்னு சொல்றோம். வாங்குறது தப்பு, குற்றம், பாவம்னு சொல்றோம். நம்மளே கொடுத்துட்டு நம்மளே வாங்கிட்டு இது எது குற்றம்னு சொல்றது? இத இறைமகன் இயேசுவின் வருகையை மக்கள் கண்டுகொள்ள அவர்களை தயாரித்தவர் தான் திருமுழுக்கு யோவான் சீர்திருத்தவாதி. எனவே கிறிஸ்துவை சந்திக்க நம்மை நாம் தயாரிக்க வேண்டும். பிறர் நம்மை தயாரிப்பதை விட நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்ற உண்மையை சுட்டி காட்டுகிற அடையாளமே திருமுழுக்கு யோவான் தான். வேறு வகையில சொல்ல போனால், தகுந்த தயாரிப்புகள் இல்லாமல் இயேசுவை கண்டுகொள்ள இயலாது. இத்தகைய தயாரிப்பிற்காக கொடுக்கப்பட்டதுதான் திருவுருவ காலம். பெரிய பெரிய லட்சக்கணக்கான குடில் கட்டு ஆட்கள் பார்க்கறதுக்கும், நிறைய பட்டாசு வாங்கி அன்னைக்கு காசை கறி ஆக்குறதுக்கும் அல்ல, வீடு விடாச்சு என்று பஜனை பாடி பைசா பிரிப்பதற்கும் அல்ல, புதுசு ஆடைகள் அணிவிக்கிறதுக்கு மட்டுமல்ல. அது ஒரு வகையான தேவையாக இருக்கலாம். மிக முக்கியமான மன அழுத்தங்கள், மன அழுக்குகள், உறவுகளுடைய மகிழ்ச்சி தேவை. ஏழைகளுக்கு ஒரு குடில் கட்டி கொடுப்போம், வீடு கட்டி கொடுப்போம் வாழ்றதுக்கு நிரந்தரமாக. அது இல்லாமல் லட்சக்கணக்கில் நீ செலவு பண்ணி ஒரு நாளில் ஒரு நாள் கூத்துக்கு லட்சக்கணக்கு குடில் கட்டுறதுல எந்த இயேசு கேட்டார் அவங்ககிட்ட? நம்மை நாம் தகுந்த முறையில் தயாரிப்பதற்கான முக்கியமான தளம் உறவு தளம். காரணம், இறைவன் உறவில் பிறக்கின்றவர். எனவே நம்மோடு நாம் கொள்ளுகின்ற உறவிலும் சரி, பிறரோடு நாம் கொள்ளுகிற உறவிலும் சரி, ஒரு வாய்ப்பு வருகிற போது திருந்து ஆகணும்.
திருத்தி தான் ஆகணும். நம்மை சுற்றி உள்ள இயற்கையோடு நாம் கொள்ளுகின்ற உறவிலும் சரி, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மேற்கண்ட நிலைகளிலே நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆனா அது எளிதான காரியம் அல்ல. எனவேதான் இன்றைக்கு திருவிழா கொண்டாடப்படுகிற சிலுவை அருளப்பர் இதனால் வருகின்ற சிலுவைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். நாம் இந்த சீர்தூக்கி பார்க்கின்ற களை எடுக்கிற பணிகளை நாம் இறங்குகின்ற பொழுது பல துன்பங்கள், சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களை தாங்கிக் கொண்டு, பொறுமையோடு தாங்கிக் கொண்டு, இந்த சிக்கல்களை நாம் சரி செய்யவில்லை என்று சொன்னால் நம்மை நாமே தகுந்த முறையில் தயாரிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இறைவனின் பிறப்பு விழாவை கொண்டாட முனைவது காசு இல்லாமல் கடைக்கு போய் ஓசியில ஏசி வாங்குறது போல வேடிக்கை பார்த்து விட்டு வரலாமே தவிர எதையும் நமக்கென்று பெற்றுக்கொள்ள முடியாது. சீர்திருத்துவோம். ஆமென். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இயன்ற அளவுக்கு நாங்கள் இந்த திருவிருகு காலத்திலே சுய ஆய்வுக்கு எங்களை இட்டு செல்லை எவையெல்லாம் இயேசுனுடைய திருமகனுடைய பிறப்புக்கு தடையாக இருக்கிறதோ அவைகளை சீர்தூக்கி பார்த்து சீர்திருத்தி எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள சூழ்நிலைகளை உருவாக்கி அருளும். சுய ஆய்வு செய்யப்படாத வாழ்வு சூன்யத்திற்கு சமம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற சூழலிலே கிறிஸ்துவின் பிறப்பு அர்த்தத்தோடு கொண்டாடப்பட நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். பல எனை எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல எனை எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும்.
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். இயேசு என்று பெயரிடுவேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் அவர் வழியாக வெளிப்பட்டன. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.